லுக்கு தான் நம்மளை வந்து அப்படியே தூக்கி விடும். நீங்கள் ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்யும் நிறையா நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் ப்ரோ பைக் ஓட்ட போகிறாரு. அவர் 390 ஓட்டிட்டு இங்கே பாருங்க வேற லெவலு. ஏய் இருக்கையா, நானும் வரேன், 10 ரூபா கொடுக்குறேன். சாக்லேட்ஸ் கொடுக்கலாமா அந்த பொண்ணுக்கிட்ட? Dude, आपका नाम आपका नाम. வெறுத்துட்டேன். இது மாதிரிலாம் நம்ம போகக்கூடாது, கொஞ்சம் வாயை மூடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் கொலாபரேஷன்லாம் பண்ணால் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஒரு ஐட்டம். ஃபஸ்ட்டு ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம பிளேட் அண்ட் திஸ் இஸ் கௌதம் ஹியர். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு வீடியோ தான். ஸோ 3 years முன்னாடி வந்து என்னடா நீ 3 years முன்னாடி நேபாளுக்கு வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். ஸோ அந்த ரைடு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது, உனக்கு என்ன பிரச்சனை, இந்த ரைடு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது, இது ஒரு பிரச்சனைங்க வெளில உட்காந்து வீடியோ எடுத்தா. ஸோ இந்த ரைடு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது அண்ட் ஆல்சோ ஒரு மோட்டோ விளாகர், ஒரு யூடியூபர், அவங்களோட ஒரு ஸ்பான்சர்ட் ரைடுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த நேபாள் ரைடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு 3 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஜின் ஆயில் பிராண்டு ஸ்பான்சர்ட் ரைடு. ஓகே, ஷெல்லோட ஆயில், அவங்க புதுசாக ஒரு பிராண்டு ஒரு இது லான்ச் பண்ணாங்க, ஃபியூவல் சேவ் அப்படின்னு ஒரு ஆயில். ஸோ அந்த ஆயிலுக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக நிறையா பேர் இந்தியாவிலேருந்து ஒரு 4 இன்ஃப்ளூயன்சர்ஸ், 4 மோட்டர் விளாகர்ஸ் யூஸ் பண்ணாங்க. நார்த் ஒன்று, மும்பை ஒன்று, ஈஸ்ட் ஒன்று, சவுத் ஒன்று. ஸோ 4 சைட்லேயும் ஒரு ட்ராவலர்ஸ் பைக் ஓட்டுறவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு 10 days உங்களுக்கு ஸ்பான்சர்ட் ரைட், நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க, ஃபுல்லாகவே ஷெல் ஸ்பான்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சவுத்துலேருந்து என்னை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்கு என்ன சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அவங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கலாம் அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் ஜென்யூனாக எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால மேபி என்னை ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு மட்டும் ஸ்பான்சர் கிடையாது, அவங்க ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ஆன்லைனில் ஒன்று வச்சாங்க ஷெல். அதில் வச்சுட்டு அதில் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நான் கூப்பிட்டு போகலாம். ஸோ நான் ஒருத்தரை வந்து கூப்பிட்டு போகலாம், அவர் வந்து நாட் அ இன்ஃப்ளூயன்சர் ஆர் யூடியூபர், ஜஸ்ட் ஒரு காமன் மேன். அவங்கள யாராவது நான் கூப்பிட்டு போகலாம் என் கூட ஃபுல்லாகவே இந்த 10 days ட்ரிப்புக்கு. நான் அவங்களுக்கும் ஸ்பான்சர். ஸோ அது மாதிரி கான்டெஸ்ட் வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்க. ஷெல் வந்து என் கூட டேரெக்டாக கொலாபரேட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணல. ஷெல்லுக்கும் நம்பர் பிளேட்டுக்கும் நடுவில் ஒரு ஏஜென்சி இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ ஷெல் வந்து அந்த ஏஜென்சி கிட்ட போவாங்க, ஏஜென்சி தான் எங்களெல்லாம் பிடிச்சி எங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஷெல்லுக்கும் எனக்கும் வந்து டேரெக்ட் கான்டாக்டே கிடையாது. ஸோ நடுவில் வந்து ஒரு ஏஜென்சி இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நீங்கள் நோட் பண்ணணும், ஷெல்லை விட்டுருங்க. ஷெல் வந்து ரொம்ப நல்லவங்க, பட் அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்காங்களே, ஸோ அவங்க தான் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணாங்க, கொஞ்சம் நாங்கள் ரொம்பவே நிறையா பண்ணாங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்பான்சர்ட் ரைடு, ஸோ ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சு என்கிட்ட ஒரு 4 பேர் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க, கேடிஎம் வச்சுருந்தாங்க, சூப்பர் பைக் இருந்தாங்க, இல்லை நீங்கள் யாராவது சூஸ் பண்ணுங்கன்னு என்கிட்ட அந்த பிராண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இவங்களாம் வந்து ஆல்ரெடி ரைட் போயிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ்வலி ரைட் போகாதவங்க யாராவது, மீன்ஸ் இந்த மாதிரி எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாதவங்க, அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுபாஷ் அப்படின்ற ஒரு பையனை சூஸ் பண்ணேன். ஸோ யங் பிளட்டு, யமஹா MT புது பைக் இப்போ தான் வாங்கியிருக்கான். ஸோ மோஸ்ட்லி எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ பர்ஃபெக்ட் சாய்ஸ் எனக்கு. நான் அந்த பையனை சூஸ் பண்ணிட்டேன். செம்ம எக்ஸைட் ஆகிட்டான் அந்த பையன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவும் பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரைட்க்கு அப்புறம் நான் லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ நான் ஏன் நேபாள் சூஸ் பண்ணேன்னா, ஓகே நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர்ட் ரைட் கிடைக்குது, இதையே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம இதை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நம்மளால் எவ்வளோ லாங் போக முடியுமோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நேபாள் ரைட்னா என்னோடய ப்ரொஃபைல் வந்து நான் இன்டர்நேஷ்னல் ரைட் பெருசாக பண்ணதில்லை. ஸோ ஓகே நம்ம ஏன் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரைட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் நேபாள் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. நான் வந்து நேபாள் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ பட் லீகலி வந்து நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ரைட் போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய ப்ரொஃபைலில் இருக்கட்டுமே, நம்பர் பிளேட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரைட் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நேபாள்ன்ற ஒன்று சூஸ் பண்ணி, அண்ட் இதுக்கு வந்து அஜாஸ் அவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவரோட ஃப்ரெண்டு பிடிச்சா அவர் அந்த சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தார். ஸோ அவர்கிட்ட பேசி கால் பண்ணி ஒரு 9 day ஐட்னரி, சரிங்களா, 9 days இங்கேருந்து சென்னை டு நேபாள் டு சென்னை பைக்கில் தான் போகணும். எங்கேயுமே எங்கள் பைக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. வீட்டிலேருந்து பைக் எடுப்பீங்க, சுற்றிட்டு வீட்டில் பைக்கில் வருவீங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் ட்ரிப்பு. இந்த ரைடில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்பர் பிளேட் வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கவே மாட்டார். இந்த மாதிரி நான் ரைட் பண்ணவும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைடு இது. இவ்வளோ ஸ்பீடாக நான் ஓட்டினதும் கிடையாது என்னோடய KTM 390 ADVயில். ஆனால் நம்ம சோலோவாக ரைட்ஸ் இல்லை குரூப்பாக, சோலோன்றது தப்பான வார்த்தை, நான் நிறையா ரைட்ஸ் போகும்போது
கொஞ்சம் மைலேஜ் பார்த்து நான் ஓட்டுவேன். பெட்ரோல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினா மைலேஜ் உங்களுக்கு நிறைய ட்ராப் ஆகும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் என் வண்டியை நான் ஓட்டிகிட்டு இருப்பேன், கிராஜுவலாக ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு மைலேஜும் நல்லாவே வரும் என்னோட KTM 390 ADVயில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரைடில் வந்து எனக்கு பெட்ரோல் எல்லாமே ஃப்ரீ இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இது வரைக்கும் இந்த வண்டியை வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்டில் ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். ஷெட்யூலும் பார்த்தீங்கன்னா 9 டேஸில் நேபாள் போயிட்டு வரணும். கம்ப்ளீட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5500 கிலோமீட்டர்ஸு. எந்த டெய்லியும் நம்ம வந்து ஸ்டக் ஆகிட்டு எங்கேயா மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் நேபாள் போக முடியாது. ஸோ முன்னாடியே வந்து சிலிகுரி, வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா இங்கேயே வந்து நம்ம சுற்றிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நம்மளால் நேபாள் டச் பண்ண முடியாது. பட் நம்ம நேபாள் போகணுன்னா நம்மளோட பிளானில் எங்கேயுமே சொதப்பக்கூடாது. அவ்வளோ டைட்டாக இருந்தது எங்களோட ஐட்னரி. கூட யாராவது சிக் ஆகிட்டா இல்லை வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி அது எதுவும் சாத்தியமே கிடையாது. ஓகே. ஸோ அந்த அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து வீடியோஸ் கொடுங்க, நீங்கள் வந்து டெய்லியும் ரைட் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு டெய்லியும் வந்து எங்களுக்கு கண்டென்ட் வேணும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் இப்போ எனக்கு டெய்லியும் வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைட்ஸ்லாம் நான் போகும்போது நான் வீடியோஸ்லாம் அப்போயே நான் எடிட் பண்ணி நான் போட மாட்டேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்து தான் பண்ணுவேன். என்கிட்ட லேப்டாப்பும் இல்லை, நான் கேரி பண்ணிட்டு போக முடியாது. எப்படி உங்களுக்கு அமுச்சு விடுவேன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து அமுச்சு தான் ஆகணும். நாங்கள் சரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அப்துல், அவர் தான் வந்து அவரோட மேக், அவர் அண்ணாவோட மேக்கா இல்லை அவரோட மேக்கான்னு தெரில. அப்போ என்கிட்ட மேக் எதுவுமே கிடையாது. அவரோட மேக் என்கிட்ட கொடுத்தாரு. நான் ஏன் மேக் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, வெயிட் கம்மியாக இருக்கும், ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதிகமாக இருக்கும், ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே 2.7K GoProவில் அண்ட் ஃபோன் வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் ரைட் முடிஞ்சோடனே எப்படி எங்கள் ரைட் இருக்குன்னா, இங்கேருந்து ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருப்போம். நோ எக்ஸ்ப்ளோரிங்க, ஒரு எக்ஸ்ப்ளோரிங்கும் கிடையாது. ஃபுல்லாக ஓட்டுவோம். ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டல் பிடிப்போம். அங்கே ஸ்டே பண்ணிட்டு சுபாஷ் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுவான். நான் உட்காந்து என்னோடய GoPro வீடியோஸ் எல்லா ஃபுட்டேஜஸும் பார்த்திங்கன்னா மேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைவில் வந்து அந்த எல்லா வீடியோஸும் நான் அனுப்பிச்சிட்ருப்பேன். ஸோ சென்னையிலேருந்து கிளம்புறவங்க Day 1 சென்னை டு வைசாக். ரொம்ப லாங் ஸ்ட்ரெச், ஒரு 840 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணோம். ஒரு 14 ஹவர்ஸ் ரைடு. மே மாதம் அந்த மாதிரி போகிற நல்ல வெயில் காலத்தில் நான் கிளம்புறேன். ஸோ சென்னையிலேருந்து நம்ம ஒரு 3:30 கிளம்பலான்ட்டு ஒரு ஷெல் பங்க்லேருந்து நம்ம கிளம்புறோம். அங்கேருந்து கிளம்பும்போது ஜெய் சார் எனக்கு கூட இருக்கிறவங்க ரைட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த டைமில் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ட் ரைட். இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ட் ஈவெண்ட் எதுவுமே கிடைச்சதே கிடையாது. ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, என்னோட ஈக்குவலாக அவங்க எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஆக்சுவலி பிளான் படி 4 மணிக்கு கிளம்பணும். பட் நாங்கள் கிளம்புனே பார்த்திங்கன்னா ஒரு 5:30. ஸோ ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் நல்ல ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போயிருந்தேன். ஹைவே சென்னை டு வைசாகும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வண்டி பிரின்னு பிரிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். அண்ட் சுபாஷ் என் கூட வந்த பையன் பாவங்க எம்டி தான் வச்சுருந்தான், 150cc அது. ஸோ அவன் என்ன நம்பர் பிளேட் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப கிராஜுவலாக இருக்கும், ஸ்லோவாக தான் ஓட்டுவான்னு நினச்சிருந்தான். அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். பட் அவனும் எனக்கு ஈக்குவலாக வந்து பிரின்ட்டு வந்துகிட்டே இருந்தான். சென்னை டு வைசாக்கில் என்னங்க இருக்குது, ஒரு 14 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சி நீங்கள் வந்து எனக்கு எதாவது கண்டென்ட் எடுத்து கொடுங்க அந்த டேயில் அப்படின்னாங்க. எனக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. போகிற ஃபுல்லாகவே வெயிலாக இருக்கும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும்னா என்னோடய ஸ்கெட்யூலே நேபாள் இதுவே வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஸோ அதனால் எப்படா கண்டென்ட் எடுக்கணுன்ட்டு, ஏன்னா சரியான வெயில், என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் அங்கங்கே சும்மா நின்றுட்டு வீடியோ எடுத்து அமைச்சிருந்தேன். அதுலேயே அவங்க சொன்னாங்க ஏன் இந்த டேயில் வந்து கண்டென்ட்டே இல்லைன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக ஒரு லேடியோட தான் நான் பேசியிருந்தேன். அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்களா ரைட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு புரியல நான் சொல்கிறேன் என்னங்க சென்னை டு வைசாகில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக வெயில் தான், நாங்கள் ஓட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்றேன். பட் அவங்க வந்து நோ யூ ஹேவ் டு கிவ் அஸ் சம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்னோடய வ்ளாக்ஸ் நான் ஆல்ரெடி இது யூடியூப்பில் நேபாள் சீரீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். அண்ட் ஆல்சோ கமெண்ட்லேயும் இருக்கும், பின் பண்ணுறேன். ஒரு இடத்துக்கு போகிறேன்னா இங்கிலீஷில் பேசுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து இங்கிலீஷில் கண்டென்ட் வேணுமா மோட்டோ வ்ளாக். ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் பேசுவேன். அண்ட் அதுக்கப்புறம் தமிழ்லையும் பேசுவேன். ஸோ நினச்சி பாருங்களேன், இப்போ வந்து ரீல்ஸ், யூடியூப், ஸோ ஹாரிசான்டல் வெர்டிக்கல் 2 தடவை பேசுவோம்ல. அப்போ வந்து மோட்டோ வ்ளாகே பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பேசுவேன், தமிழ்லேயும் கொஞ்சம் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி 2 லாங்குவேஜில் பேசிகிட்டே நான் போயிட்டே இருந்தேன். Leaving from Howrah, so not exactly Howrah, so we are just staying in the highways itself because we didn't plan to. இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டே. சிலிகுரி போகிறோம், ஹில் ஸ்டேஷன்ஸில் ரைட் பண்ண போகிறோம். ரோடு மோசமாக இருக்க போகுது. ஸோ 14 ஹவர்ஸ் ரைடு இன்றைக்கி. ஸோ அதனால தான் நாங்கள் ஏர்லி மார்னிங் செக் அவுட் பண்ணுறோம். இங்கே
ஸோ அப்படி தான் நான் ஓடிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து சப்டைட்டில்ஸும் வேண்டாம், எங்களுக்கு ராவாக நீங்கள் இங்கிலீஷில் பேசணுன்னாங்க. ஸோ அதனால் உங்களுக்காக நான் வந்து தமிழ்லையும் பேசியிருந்தேன், இங்கிலீஷ்லையும் போயிருந்தேன். அதுவே வந்து கண்டென்ட் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும் அந்த மாதிரி 2 மோட்டோ vlog வீடியோஸ் பேசிட்டு போகிறதுன்ட்டு. எங்களோட ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திப்போம், ஒரு 6 மணிக்கு ரைடில் ஸ்டார்ட் பண்ணோன்னா விடாமல் நடாது. ஸோ விடாமல் ஒரு 9 மணி நேரம் 12 மணி நேரம் கிட்ட ஓட்டினே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரிச்சுங்க. ஒரு 7 o'clock வைசாக் ரீச் ஆகிட்டோம். ஸோ நல்ல ரூமாக பார்த்து ஸ்டே பண்ணிட்டு, ஸோ எப்படி நாங்கள் தேடுவோம்னா ரூம்ஸு நியர்பைன்னு தேடும்போது எது காஸ்ட்லியான ரூமோ அங்கேருந்து தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருந்தது. நீங்கள் வந்து 15,000 வரைக்கும் ரூம் தேடலாம். நாங்கள் என்னடா அது ஒரு நாளைக்கு 15,000 அப்படி சொல்லி 15 இல்லை, ஒரு 5 or 6,000 கிட்ட சொன்னாங்க. எங்கள் அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதனால் நல்ல காஸ்ட்லியான ரூம்ஸ் அந்த மாதிரி தான் தேடுவோம். ஏன்னா எங்களுக்கு வைஃபை ஆக்சஸ் வேணும், அவங்களுக்கு நான் வீடியோ அனுப்பேன். பட் இதில் எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவங்க எனக்கு வந்து டெய்லி நைட் தானே வீடியோஸ் கேட்பாங்க. நடுவில் வந்து மத்தியானம் கேட்க ஆரம்பித்தாங்க, காலையில் கேட்க ஆரம்பித்தாங்க எனக்கு வீடியோ அனுப்புங்கன்ட்டு. எனக்கு புரியல. எங்கே நான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேங்க, நான் வந்து காரில் போகல, ஃப்ளைட்டில் போகல, நான் எப்படிங்க உங்கள் வீடியோஸ் அனுப்புவேன், நான் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய்ட்டு அனுப்புகிறேன், எனக்கு இங்கே நெட்டும் கம்மியாக இருக்குன்னு. இல்லை எனக்கு நீங்கள் வீடியோஸ் அனுப்புங்க, நான் நீட்டு போஸ்ட் அப்படின்னாங்க. அட என்னடா அதுன்னு சொல்லிட்டு நானும் அப்போ வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் அங்கேருந்து லேப்டாப்பில் மொபைல் டேட்டா வச்சு நான் ஏதோ வீடியோஸ் அனுப்புவேன். சில டைம்ஸ் போகாது. ஸோ அதனாலையும் டைம் வேஸ்ட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, நான் ஃபுல் டைம் ட்ராவலர் இல்லை. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த 9 days ட்ரிப்பு வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 days நான் லீவ் போட்டேன். மற்ற நாள் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப், என்னோடய மேக் ரெண்டுமே கேரி பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நல்ல டீம் எனக்கு. ஸோ ஆஃபீஸ் டீம்மேட்ஸ் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் போயிட்டுருக்கேன், ஸோ ஏதாவது ஒர்க்லாம் பார்த்துக்கோங்கடா, ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன்ட்டு. ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் ஒர்க்கை வந்து பாதியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னோடய டீம். நாட் என்னோடய மேனேஜர் ஆர் மை டீம் லீட், அவங்கள நான் சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் ஒரு இன்டர்காம் வாங்கினேன் ஃபஸ்ட் டைம். ஸோ அதை என்னோடய ஹெல்மெட்டில் போட்டு சம்டைம்ஸ் மீட்டிங்ஸ்லாம் வந்து ஹெல்மெட் உள்ளே அட்டன் பண்ணிப்பேன். அப்படியே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு அதிலே பேசி பண்ணிப்பேன். ஸோ அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இதெல்லாம் பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டு நார்த்லலாம் போடும்போது நீங்கள் எங்கள் வண்டியை டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து எங்கேருந்து வரீங்கன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து வரணும். சென்னையிலேருந்து வந்துட்டு நேபாள் போயிட்டு திருப்பியும் போகிறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஹைவேஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறீங்க ஆளுங்களா, ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்களான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் நிற்காமல் ஓட்டினே இருக்கோம், எக்ஸ்ப்ளோரிங் எதுவுமே கிடையாது. ஏதோ ரோடை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஹைவேஸில் ஓட்டினே இருக்கோம். பட் அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங். கம்ப்ளீட்டாக ஒரு என்டூரன்ஸ் ரைடாக இருந்தது. நான் ஸ்டாப்பாக கேடிஎம்மில் எவ்வளோ லிமிட்டை புஷ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஹோட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்கே போனோம், எந்த ஹோட்டல் போனாலும் பெரிய ஹோட்டலில் தான் நிறுத்துவோம். அங்கே நின்றுட்டு இந்த உங்கள் ஹோட்டலில் எது ஸ்பெஷலோ அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். மெனூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எது ப்ரைஸ் அதிகமாக அதுலேருந்து எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே வந்து கிளைம் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதனால் எல்லா பில்ஸும் காமிச்சோன்னா எங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பெரிய பெரிய ஹோட்டல் அண்ட் பெரிய பெரிய டிஷ்ஷஸ் தான் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டுருந்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் டார்ஜிலிங் சிக்கிம் போனீங்கன்னா நீங்கள் நேபாள் 1 டேலேயே வந்து நேபாள் போயிட்டு வரலாம். ஒரு ரூட் இருக்குது, மெச்சி நகர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மெச்சி நகர் உள்ளே போயிட்டிங்கன்னா மேலே போயிட்டு அப்படியே டார்ஜிலிங் வழியாக பசுபதி நகர் அது வழியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ சிங்கிள் டே பாஸ் நீங்கள் நேபாள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் உங்கள் ஓட்டர் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் பாஸ்போர்ட் எதுவுமே காமிக்க தேவையில்ல. आधार कार्ड का आप लोग कहाँ से आ रहे हैं? वोटर आईडी तो है यहाँ गौतम. டார்ஜிலிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே சுற்றிட்டு எங்கேயுமே ஸ்டே பண்ணல, ஜஸ்ட் இது எல்லாமே ரைடு தான். நோட் பண்ணிக்கோங்க. நேபாள் நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, ஒரே நாள்லே காலையில் நேபாள் உள்ளே போனேன், ஈவினிங் வந்து நேபாள் வெளில வந்துட்டேன். அவ்வளோதான் பண்ணேன். அங்கே போய் நான் ஸ்டே கூட பண்ணல. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதர் கண்ட்ரியில் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டார்ஜிலிங்லேருந்து வரும்போது அங்கே அந்த டார்ஜிலிங் டாய் ட்ரெயின் இருக்கும்ல, என்னன்னே தெரிலங்க. நம்ம ஊட்டியிலேருந்து ஹில்ஸ் இறங்கும்போது நடுவில் ட்ரெயின் ட்ராக்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. நடுநடுவில் அந்த ட்ரெயின் ட்ராக் இருந்ததா, நம்ம வண்டியில் போகும்போது டப்புன்னு ஸ்லிப் ஆகுது அந்த ட்ராக்கில் ஏறும்போது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மழையில் ஓட்டும்போது. ஸோ எப்படி அது வச்சுருக்காங்கன்னு தெரில. அண்ட் இதே மாதிரியே ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலி டார்ஜிலிங் ஹில்ஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா வீடியோஸ் என்ன இன்னுமே காணும், நீங்கள் டார்ஜிலிங்கில் இருக்கீங்க, அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இன்டர்காமில் பேசிகிட்டே வரேன், ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் சொன்னேன் இன்னும் நாங்கள் ரூமுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு வீடியோஸ் அனுப்புங்க, நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தட்ஸ் ஹவ் வி ஆர் கமிட்டட் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நோட் பண்ணிங்கன்னா அவங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று வாங்கிட்டாங்க. இஃப் எனி ஆக்சிடென்ட் ஆர் எனி திங் ஹேப்பன்ஸ் டு யூ we are not responsible அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவங்க சேஃபாக இருக்காங்க. பட் இன்கேஸ் எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, நாங்கள் தான் பொறுப்பு. ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன்.
அந்த மாதிரி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது நான் கத்தி விட்டேன். இங்கே பாருங்கள், என் கூட ஒரு பையன் வரான், அவனோட ரெஸ்பான்சிபிள் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அக்ரி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா எதுவும் கவர் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. கவர் பண்ணுறதை விடுங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் தான் அவனை பார்த்துக்கணும். அவனுக்கால உடம்பு முடியல, அவனால் ஓட்ட முடியல, ஸோ ஐ கான்ட் புஷ் ஹிம் அந்த மாதிரி நான் சொன்னதுனால அவங்க வந்து அக்ரி பண்ணாங்க. ஸோ 2 தடவை நான் அந்த மாதிரி பேசினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வாயை மூடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேபாள் போயிட்டோம். ஸோ அதே ரூட்டில் தான் நம்ம திரும்பி வரோம், வேறு எந்த ரூட்டுமே கிடையாது. நம்ம டைம் சேவ் பண்ணால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பட் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய இடம் பார்த்துட்டேங்க. அசாம் இல்லை, வெஸ்ட் பெங்கால் அந்த சிலிக்கா லேக்கில் வந்து டால்ஃபின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ லக்கிலி நான் டால்ஃபின் பார்த்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஃபெரியில் வந்து நம்ம போட்டை எடுத்துகிட்டு போய் இந்த சைடில் விடுவாங்க. ஸோ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிட்டான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா பண்ணுறாங்க ஹெலிகாப்டருங்க, இங்கே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா ஓட்டின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபெரி வரத்துக்குள்ளே எங்கேயாவது வெயிட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்லான்னு இருக்கும்போது அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு கடையில் ஏசின்னு இருந்தது. சரி உள்ளே போனால் ஏசியே இல்லைங்க, அது ஒரு தார்பாய் ஷீட்லாம் போட்டு மேலே ஷெட்டு வச்சு மூடி வச்சுருக்கானுங்க. அங்கே உள்ளே போயிட்டு ஏசி எங்கன்னு கேட்டிங்கன்னா இதாங்க ஏசி, திஸ் இஸ் நேச்சுரல் ஏசின்றாங்க. எனக்கு அப்படியே சுடுறன்னு ஏறிச்சு. டே நேச்சுரல் ஏசி, ஆமாம் இங்கே காற்றே உங்களுக்கு அப்படி தாங்க வரும். நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அங்கே நெல்லுங்களா அடிக்கிற வெயிலில் அப்படின்னேன். இல்லைங்க இப்போ வெதர் நல்லா இல்லை, பட் ஜென்ரலி இங்கே வந்து நேச்சுரல் ஏசி ரொம்ப ஈவினிங்லாம் அப்படி ஈவினிங் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்ட்டு சாப்பாடு நிறையா கொடுத்தாங்க. நல்லாவே இல்லை, இருந்தாலும் எங்கள் ஆப்ஷன் இல்லை, உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். சரின்னு சாப்பிட்டோன்னு பில்லும் அந்நியத்துக்கு போட்டாங்க. ஒரு தண்டூரி பார்த்திங்கன்னா ஒரு 900 போட்டாங்க, ஹாஃப் தண்டூரி. எதுக்கு அப்படி போட்டாங்கன்னே தெரில. பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் பில் கிளைம் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஸ்கேம் பண்ணிட்டாங்க எங்களை. ஸோ நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அண்ட் தென் வி கிளைம்ட் இட். ஸோ அதுவும் நடந்தது. அண்ட் ஃபெரி போட்டில் போகும்போது டால்ஃபின்ஸ் பார்த்தேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் டார்ஜிலிங்லேருந்து நாங்கள் கீழே இறங்க வரும்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் எலிஃபென்ட்ஸ் கிராஸ் ஆச்சு ரோட் நடுவில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த சைட்லலாம் எலிஃபென்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இந்த சிலிகுரி அந்த சைட் சிட்டி கிட்டே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் டவுன் கிட்டே நாங்கள் இறங்கி வரும்போது 4-5 உருவம் ஒன்று கிராஸ் ஆச்சு. நான் ஏதோ லாரி தான் நிற்குதுன்னு பார்த்தேன், டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. பார்த்தா யானை அது. டூட் நிஜமாவே யானை போகுதுடா. சென்னாய்கள் நிறைய கிராஸ் ஆச்சு, அதையும் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். எல்லாம் கண்டென்ட் எடுக்க முடியல. இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ரிட்டர்ன் போகும்போது யோசித்தேன், எப்படா திருப்பி இதே ரோட்டில் போனோமா 3 நாளைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்ம காயல் 92 ரைடர்ஸ் அவர் வந்து அவரோட அசாம் நார்த் ஈஸ்ட் ரைடை முடிச்சுட்டு அவரும் கீழே இறங்கிட்டு இருந்தார். அது இவர் நோட் பண்ணிக்கோங்க, வந்ததுலேருந்து சிக்கிம் எது சொன்னாலும் சிக்கிம் தான் சொல்றாரு. சிக்கிம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிக்கிமில் அதில் ஒரு இடம் வாங்கி வீடு சின்னதாக ஒன்று கட்டி இல்லை வீடு தான் இருந்து பண்ணிட்டார் அவர். அவரோட பேசி எங்கே இருக்கீங்க ப்ரோ கொஞ்சம் வாங்க, ஏன்னா அவர் கூட இருந்தாருன்னா கொஞ்சம் கலகலன்னு இருக்கும், ஏதாவது பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே போகலாம். சிலிகுரி கரெக்ட், சிலிகுரியிலேருந்து எங்களோட ரூமில் ஸ்டே பண்ணிட்டாரு. ஸோ பட் லாஸ்ட்டாக ராஜமுந்திரி இந்த சைடில் கிராஸ் ஆகும்போது அங்கே ஒரு சைக்கிளான் ஒன்று பெருசாக வந்துட்டு இருந்தது. நோட்டீஸ் பண்ணல மழைனா. இங்கேருந்து நம்ம மேலே போயிட்டு வரோம், ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. வைசாக் வரைக்கும் சரியான வெயில் சவுத்தில். அண்ட் வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் போனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் கீழே திருப்பி வரும்போது எங்கே வெயிடிச்சோ அங்கே சரியான ஒரு சைக்கிளான் வந்துடுச்சு. அந்த பிரிட்ஜில் போய் நான் மாட்டிக்கிட்டேங்க. ஐ திங்க் ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பிரிட்ஜ் அது. வாட் டு டூ, கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு தான் போகணும் போல். சிம்பா என்னை கூட்டிகிட்டு போயிடு. என்னோடய பிளானை வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த டேயில் எங்கே ஸ்டேனா அங்கே இருந்தாலும் லைட்டாக மிஸ் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப டைட் ஆகிடும். ஏன்னா நான் நெக்ஸ்ட் டே சண்டே ஆக்சுவலி மண்டே ஏர்லி மார்னிங் நான் சென்னைக்கு வந்தேன். அப்படியே நான் ஒர்க் ஆரம்பித்தேன், என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு. அப்படி தான் போச்சு, ஒரு ரெஸ்ட்டுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் நைட்டு தாங்க வெறி ஆகிடுச்சு. சீக்கிரமாக போயிடலான்னு சொன்னேன். பட் ஆனால் நம்ம தலைவர் காயல் தான் பார்த்திங்கன்னா, இருங்க போகலாம், நைட்டு போகலாம், தூக்கமே வராது, நான் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டேன், பேசிக்கிட்டே போகலாம், ஒன்றும் தெரியாது, ஒரு சுக்கு காஃபி குடித்தா எல்லாம் சரியாயிடும்னாரு. ஆக்சுவலாக எனக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான், ஏன்னா நம்ம மழையில் ஓட்டிகிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டாகிடும். ஒன்ஸ் மழை நின்றுட்டு மழை இல்லாமல் நார்மல் ரோட்ஸில் போகும்போது அந்த மழை தண்ணிலாம் வந்து காய ஆரம்பிக்கும், அப்படியே நம்ம பாடியும் டயர்டாகிடும். ஷூ ஃபுல்லாகவே தண்ணி, ரைடிங் பூட்ஸ் ஃபுல்லாகவே தண்ணி, வாட்டர் ப்ரூஃப்னாங்க. பட் எதுவுமே அந்த மழையில் தாங்கலை. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சுக்கு காஃபி குடிச்சிட்டு போகலான்னாரு. ஆக்சுவலி நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன்.
சரி இவருக்காக நான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயலுக்காக ஒரு சுக்கு காஃபி குடிச்சிட்டு கிளம்புனேன். கிளம்பிட்டு போகிறேன். எனக்கு அதுக்கப்புறம் தாங்க செம்ம தூக்கம், என்னால் முடியவே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா வண்டி நிறுத்திட்டு ரோட்டில் யாரோ ஒருத்தவங்க படுத்து கிடந்தாங்க. யார் இது, நம்ம காயல் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் தான் போய் பார்த்தோன்னா நம்ம காயல் தான் படுத்துக்கிட்டாரு. சுத்தமாக அவரால் முடியல, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன்ட்டாரு. ஸோ அப்படியே படுத்து இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். அதிசயமாக அவன் திறந்து வச்சுருந்தான். தண்டா தூத்துன்னு சொல்லி சாப்பிட்டோம்ல, அதுதான் பிரச்சனை. ஜிகிர்தண்டா தூத்தியா சாப்பிட்டா அந்த சுக்கு காஃபியா? நீங்க தான் சுக்கு தான் நம்மளை வந்து அப்படியே தூக்கி விடும். நீங்கள் ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்யும் நிறையா. நீங்கள் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நேபாள் ரைடு. இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் கொலாபரேஷன்லாம் பண்ணால் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஒரு ரைடு. ஏன்னா ஃபஸ்ட்டு கொலாபரேஷன், ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ரைடு, ஸ்பான்சர் ரைடு எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பின்னாடி வந்து இவ்வளோ நடந்தது, வெறுத்துட்டேன். இது மாதிரிலாம் நம்ம போகக்கூடாது, நம்ம செலவு பண்ணியாவது போகலாம். இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவங்களோட போய் நம்ம உயிரை பணைய வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா. ஸோ மொத்தத்தில் இந்த நேபாள் ரைடு வந்து எனக்கு நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்தது. அண்ட் சுபாஷ், அவனை அடிக்கடி நான் என்னோடய பார்ட்னர்னு சொல்லிகிட்டே இருப்பேன். யாருனே தெரியாத ஒரு பையன் இங்கேருந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். என்ன விட்டுருங்க, அவனை பற்றி சொல்கிறேன். 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான், ஃபுல்லாகவே ஸ்பான்சர்டு, சூப்பராகவே ஓட்டினான். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லணும்னா, ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் நான் வந்து இந்த வண்டியை ஒரு 6 மாதம் ஆல்மோஸ்ட் 6 மாதத்தில் வந்து ஒரு 4400 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன். ஆனால் இந்த 9 நாளில் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நான் இப்போ ஒரு பெரிய ரைடிங் கேஸ் ஷாப்பும் திறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் அவனோட லைஃபே மாறிச்சுன்னு சொன்னல. ஸோ இப்போ ரைடிங் கேஸ் குளத்தூரில் ஒன்று வச்சுருக்கான், கியர் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல அடி எனக்கு இந்த நேபாள் ரைடு. பட் நினச்சி பார்க்கும்போது 9 நாளில் சென்னையிலேருந்து நேபாள் போயிட்டு அப்படியே வந்திருக்கேடா, பெரிய விஷயந்தான் அது. இதுதான் வந்து அவங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன், இந்த நேபாள் ரைடில் பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ இது கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இந்த நேபாள் சீரிஸ் பார்க்கலன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த சீரிஸ் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். அந்த வீடியோ பின்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. ஸோ கைஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, நம்ம பிளேட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அபேண்டன் பார்க் இல்லை, பட் மொட்டை மாடியில் உட்காந்து பேச போகிறேன். இந்த மாதிரி கேமரா முன்னாடி ஃபேஸ் பண்ணி பேசலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். See you guys, take care.